Hello, வணக்கம் and welcome to ThilakTech. இந்த வீடியோல நம்ம யூஸ் பண்ற நம்மளுடைய Android ஃபோனை எப்படி வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. அதாவது நம்ம மொபைல் நார்மலாகவே நிறைய கண்ட்ரீஸ்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் வரும். பட் நம்ம மொபைல் நம்ம கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணுமா இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுமா இருந்துச்சுன்னா, நம்ம மொபைலை ஃபுல்லாகவே நமக்கு தேவையான நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கிறது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா உங்களால் தமிழில் கூட உங்கள் மொபைலை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை எப்படி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம், இந்த மொபைல் ஃபுல்லாகவே இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்குது. ஸோ இந்த லாங்குவேஜை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ செட்டிங்ஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா நீங்கள் இதில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நார்மலாகவே எல்லா பிராண்ட் மொபைல்லையுமே இந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்றதுக்குள்ளே தான் லாங்குவேஜ் அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். ஸோ அதில் போகணுன்னே முதல்ல உங்களுக்கு லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு இந்த இடத்துல லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாகவே இங்கிலீஷ் தான் ஆட் ஆகியிருக்கும். ஸோ நீங்கள் தமிழ் அப்படின்ற சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்கன்னா தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்றத கொடுக்கும் போது தமிழ் லாங்குவேஜ் டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகினதுக்கு அப்புறமா இப்போ இந்த மொபைல் பார்ப்போமா இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே தமிழ் மொழிக்கு சேஞ்ச் ஆகிருச்சு. ஸோ உங்களுக்கு இது தமிழ் அப்படி யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குமா இருந்துச்சுன்னா இப்படி தமிழில் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் தமிழ் லாங்குவேஜில் யூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி உங்களுக்கு தேவையான இந்த மொழியுமே உங்கள் மொபைலுக்கு சப்போர்ட்டாக இருக்குமா இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ஆண்ட்ராய்ட் மொபைலில் நம்ம லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.